வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. நேற்று உரையில் 2ஆம் நாள் போரை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். அதாவது உன்மத்தனால் தாக்கப்பட்டு அந்த அசுரன் மூர்த்தி அடைந்தான். பின்னர் அசுமந்திரன் மிக வீரத்துடன் போர் புரிய தொடங்கினான். அவன் மத்தன், சிம்மன், தண்டகன் போன்ற பூதப்படை வீரர்களை தோற்கடித்தான். மற்றும் தொடர்ந்து பூதப்படை வீரர்களை அசுமந்திரன் வென்று வருவதை பார்த்து அவனை அடக்க வீரபாகு புறப்பட்டான் என்று நேற்றைய உரையை நாம் முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். வீரபாகு அசுமந்திரனை எதிர்த்து மிக கடுமையாக போர் புரிந்தான். அந்த போரில் அசுமந்திரனின் மார்பு மீது வீரபாகு வேகமாக உதைத்து அவனை தாக்கினான். அதன் பின்பு வீரபாகு அசுமந்திரனின் தலையை வெட்டி அவனை கொன்றான். வீரபாகுவால் அசுமந்தன் கொல்லப்பட்டதை அறிந்த சூரபத்மன் மிகுந்த துயரமடைந்தான். அதனால் அவன் முருகனை எதிர்க்க வீரமான படைகளை அனுப்பி வைத்தான். அப்போது நவ வீரர்களின் ஒருவரான வீர மார்த்தாண்டன் சூரபத்மனை எதிர்த்து நேரடியாக யுத்தம் செய்தான். இந்த யுத்தமும் மிக கடுமையான யுத்தமாக நடந்து கொண்டிருந்தது. அப்போது வீர மார்த்தாண்டன் சூரபத்மன் மீது சக்திமிக்க அஸ்திரங்களை பிரயோகம் செய்தான். சூரபத்மனும் வீரமார்த்தாண்டன் மீது கடும் ஆயுதங்களால் தாக்கி வீரமாக போர் செய்தான். இந்த போரின் இறுதியில் சூரபத்மன் ஏவிய சக்திமிக்க அஸ்திரம் வீரமார்த்தாண்டனை தாக்கியது. அந்த ஆயுதத்தால் தாக்கப்பட்ட வீரமார்த்தாண்டன் சுயநினைவு இழந்து தரை மீது சாய்ந்து விட்டான். அதன் பின்பும் சூரபத்மன் தன் வீரத்தை பயன்படுத்தி நவ வீரர்களில் ஒருவரான வீர ராட்சசன் என்பவனை எதிர்த்து தோற்கடித்தான். அடுத்ததாக வீர மகேந்திரனையும் வீர தீரனையும் சூரபத்மன் யுத்தகலத்தை விட்டு வெளியேற்றினான். தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே சென்ற சூரபத்மன் வீரகேசரி, வீரபுருஷன், வீராமுதன் போன்றவர்களை முறியடித்து தாக்கினான். அவனை எதிர்த்து போர் செய்த நவ வீரர்கள் அனைவரும் தோற்கடிக்கப்பட்டார்கள். நவ வீரர்களின் வீரபாகுவை தவிர அனைவரையும் முறியடித்துவிட்டு சூரபத்மன் வீர முழக்கத்துடன் நின்றான். அப்போது அவனை எதிர்த்து வீரபாகுவும் வந்து சேர்ந்தான். வீரபாகுவிற்கும் சூரபத்மனுக்கும் கடும் யுத்தம் நடந்தது. அந்த போர் அதிபயங்கரமாக யார் யாரை வெல்வார் என்று சொல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. அந்த யுத்தத்தில் சூரபத்மன் தன் கையில் தண்டாயுதத்தை எடுத்து வீரபாகுவை அடித்து கீழே சாய்த்தான். தன் தம்பிகள் 9 பேரும் சூரபத்மனால் தோற்கடிக்கப்பட்டதை அறிந்து அவனை எதிர்த்து போர் புரிய முருகப்பெருமான் வந்தார். இந்த யுத்தத்தில் முருகப்பெருமான் முதலாக சூரபத்மனை நேருக்கு நேர நின்று எதிர்த்து போரிட்டார். அந்த போரில் முருகப்பெருமான் சூரபத்மனை ஆயுதங்களை இழக்க வைத்தான். அதன் பின் அவன் தலையில் வைத்திருந்த மகுடத்தை அடித்து தரையில் கீழே விழ வைத்தார். தன் தலையில் மகுடம் இல்லாமல், கையில் ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் நிராயுதபாணியாக சூரபத்மன் வெட்கப்பட்டு தலைகுனிந்து நின்றான். ஆயுதம் இல்லாமல் என்ற சூரபத்மனை அந்த சமயத்தில் வதம் புரிவதற்கு முருகன் விருப்பப்படவில்லை. எனவே அவனை சரணடையுமாறு வேண்டினான். முருகன் சொன்னதை கேட்டு சூரபத்மன் சிந்தித்தான். இந்த நிலையில் அவனிடம் உள்ள மற்ற படைகளுடன் சேர்ந்து போர் புரிய சூரபத்மன் மீண்டும் முயன்றான். ஆனால் அவனால் முருகனை எதிர்த்து போர் புரிய முடியவில்லை. எனவே அவன் தன்னுடைய மாயையை பயன்படுத்தி மறைந்து வீர மகேந்திரபுரிக்கு சென்று விட்டான். இருப்பினும் மாயக்கலைகள் தெரிந்த சூரபத்மன் திரும்பவும் யுத்தக்களம் வருவான், திரும்ப வந்து தாக்குதல் நடத்துவான் என்று தேவர்கள் பயந்தார்கள். ஆனால் முருகப்பெருமான் அவர்களிடம் அவன் மீண்டும் யுத்தக்களம் வரப்போவதில்லை, அதையும் மீறி அவன் வந்தால் நல்லதுதான், அப்படி வந்தால் இந்த வேலாயுதத்தை பயன்படுத்தி அவனை யமபுரிக்கு அனுப்பலாம் என்று சொன்னார். அதன் பின்பு தன்னிடம் இருக்கின்ற பூதப்படையை அழைத்து கொண்டு தாங்கள் தங்கியிருக்கும் ஏமகுடத்திற்கு முருகப்பெருமான் திரும்பினார். தொடர்ந்து என்ன நடந்தது நாளைய உரையில் நாம் பார்ப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா.